நீங்க அந்நிய பாஷையில பேசினாலும், நீங்க நல்லா ஜெபித்தாலும், அன்பு இல்லை என்றால் அது எப்படி இருக்குங்க? சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கும். வீட்டுல பாத்திரம் கீழே விழுந்தா என்ன ஆகுதுங்க? கோவம் வருதா இல்லைங்களா? சத்தமே கேட்டாலே அவரு அப்படியே ஏன் யார் அது கீழே போட்டது அப்படின்னு ஒரு அந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு தடையும் நீங்க ஜெபிக்கும் போது எப்படி இருக்குங்களா? அன்பு இல்லைன்னா பாத்திரம் கீழே விழுந்த மாதிரி இருக்கும். நீங்க கர்த்தருடைய பிரச்சனத்தில் நீங்க என்ன பண்றீங்க? போயிட்டு பாத்திரத்தை எடுத்து கீழே போட்டுனே இருக்கிறீங்க. சத்தம் அப்படித்தான் கேட்கும் கர்த்தருக்கு. உங்களுடைய விசுவாசம் அது கூட அந்த அன்பு எப்படி இருக்குனாங்க? பேசுற அந்த கிரியை எப்படி இருக்குனாங்க? நீங்க அந்நிய பாஷையை பேசினா போதாது, நல்லா ஜெபித்தா போதாது, ஆனா அன்பான வார்த்தைகளும் நீங்க பேசணும், அதனுடைய கிரியையும் நீங்க செய்யணும். விசுவாசம் எப்படி அப்படியே அந்த மலை கூட பேர்ந்து போற அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை.